Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி இயக்கமாக இருக்கக்கூடிய நாசாவிலிருந்து பல சீனர்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக சீன சயின்டிஸ்ட்டுகளை நாசாவிலிருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கு நம்மோடு தமிழ் ஜனம் சோஷியல் மீடியா ஹெட் வெங்கட் மற்றும் அரசியல் ஆசிரியர் அபினவ் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். வணக்கம் ஆனந்த். ஸோ வெங்கட், நாசாவிலிருந்து சீனாவை பூர்வீகமாக கொண்டவர்களை ஏன் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க? ஆனால் நமக்கு தெரியும், ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. 2 நாட்டுக்கும் இடையில் அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக அந்த வர்த்தக ரீதியிலான உறவு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, சீனாவை பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு பல்வேறு திட்டங்களில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்கே உள்ள கம்ப்யூட்டரோடைய ஆக்சஸ் எல்லாம் அவங்களுக்கு திடீர்னு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் கூட 1-to-1, அதாவது நேரடியாக சந்திப்பு நிகழ்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்காங்க. இதை சொன்னது பார்த்தீங்கன்னா, நாசாவினுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி பெத்தானி ஸ்டீவன்சன் அவங்க தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்தே இந்த தடை அமலுக்கு வந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே சீனாவை சேர்ந்தவர்களுக்கு நிரந்தர பணியெல்லாம் வழங்கப்படுவதில்லை. அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள ஒப்பந்த பணியில் தான் வச்சுருந்தாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ திடீர்னு இப்படி ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்கு. இதற்கான கட்டாயம் ஏன் ஏற்பட்டது? ஏன் சீனாவை சார்ந்தவர்களை இந்த மாதிரி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்காங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஆன்டி சைனீஸ் சென்டிமெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் நாமெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சோம். இதுவும் ஒரு ஆன்டி சைனீஸ் சென்டிமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் கருதப்பட்டது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மூன் ரேஸ் அப்படிங்கிற விபரம் வெளியாகிருக்கு. அது என்ன மூன் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு தொடர்பான ஆராய்ச்சியில் 2 நாடுகளுமே போட்டி போட்டு இறங்கிக்கிட்டு இருக்காங்க. நிலவுக்கு ராக்கெட்டுகளை அனுப்புகிறதா இருக்கட்டும், நிலாவில் மனிதர்களை இறக்கி ஆராய்ச்சி பண்ணுறதா இருக்கட்டும், நிலாவில் குடியேறுவது தொடர்பான ஆராய்ச்சியாக இருக்கட்டும், இப்படி பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய போட்டியே எழுந்திருக்கு. இந்த நிலைமையில தான் 2 நாடுமே நிலவுல இறங்கி அணு உலையை அமைப்பதற்கான திட்டங்களில் இறங்கியிருக்காங்க. அதாவது ஃபிஷன் தொழில்நுட்பத்தில் 40 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அணு உலையை அமைப்பதற்கான ஆராய்ச்சிகளில் அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிலவில் அணு உலையை ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சைனா ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு நிலாவில் அணு உலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அங்கே மின்சாரம் கிடையாது. அங்கே ஒரு மின் உற்பத்தி ஏற்படுத்தணும்னா அணு உலையை அமைத்து அதன் மூலமாக மட்டும்தான் மின் உற்பத்தி பண்ண முடியும். அப்படி ஒருவேளை நிலவில் மின் உற்பத்தி பண்ண முடிஞ்சால் அது ஒட்டுமொத்த நிலவு ஆராய்ச்சியை புரட்டி போட்டுரும். அது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக மாறிடும். காரணம், நிலவில் ஒரு மின்சார உற்பத்தியை பண்ணி அவங்க வெளிச்சத்தை கொண்டு வந்துட முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஒரு வாகனத்தை இது பண்ணி நிலா ஃபுல்லாக எங்கே வேணால் போய் அவங்க ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ண முடியும். நிலாவில் தண்ணீர் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அது நிலாவினுடைய மேற்பரப்பிலிருந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது அடிப்பகுதியில் இருந்தால் அது தொடர்பான ஆராய்ச்சியை பண்ண முடியும். இப்படி எல்லா விஷயத்துக்குமே மின் உற்பத்தி ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தும். அதனால தான் சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு இந்த ஃபிஷன் தொழில்நுட்பத்தில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அணு உலையை அமைக்கலாம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இந்த நிலைமையில தான் ஆக மொத்தத்தில் யார் நிலாவை ஆக்கிரமிக்க போகிறாங்க, அதாவது காலனைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான் இப்போ நிலவிட்டு. நிச்சயமா அப்படி தான் சொல்லணும் ஆனந்த். அதனால தான் நமக்கு எல்லாமே தெரியும், சைனா இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங்கு அல்லது மற்ற நாட்டுடைய தொழில்நுட்பத்தை திருடுறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவங்க. அந்த சூழ்நிலையில் ஒருவேளை நாசாவில் இருக்கக்கூடிய
சீன விஞ்ஞானிகள் டேட்டாவை திருடி அதை தங்களுடைய நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அமெரிக்கா பயப்படுது. அதனால தான் இப்படி ஒரு நடவடிக்கையை நாசா எடுத்திருக்காங்க. வெங்கட், தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் அபினவ்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். அபினவ், இப்போ வெங்கட் சொல்லும்போது சொன்னார் ரிவர்ஸ் என்ஜினியரிங். ஆல்ரெடி சைனா வந்து அமெரிக்காவினுடைய F-35 எல்லாம் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி அவங்க ஒரு J-35 எல்லாம் உருவாக்கி அதை வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது சைனா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாரம்பரியமாகவே அவர்கள் வந்து மேனுஃபேக்சரில் ஸ்ட்ராங்கான நாடாக கருதப்படுது. ஆனால் எப்படி அவர்கள் வந்து இந்த மாதிரி நவீனமான மிஷின்ஸில் வந்து எக்ஸ்பர்ட் ஆனாங்க அப்படின்ற கேள்விக்கு மட்டும் தெளிவான ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனால் தற்போது நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவு. மாறா அவர்கள் எல்லா கெப்பாசிட்டியுமே மேற்கத்திய நாடுகளிலிருந்து திருடி அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் அவர்கள் வந்து போர் விமானங்களை அப்புறம் அதாவது இனோவேட் பண்ணுறது கிடையாது, இனோவேஷனும் கிடையாது, இம்ப்ரவைசேஷனும் கிடையாது, மாறாக இமிட்டேஷன். நிச்சயமா. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிறோம். நம்ம இந்தியா வந்து சொந்தமாக நம்ம வந்து PSLV ராக்கெட்டை உருவாக்குறோம். இந்த PSLV ராக்கெட்டுக்கு தேவையான இன்ஜினை வந்து நாம் உருவாக்குறோம். ஆனால் நாம் எப்படி உருவாக்குறோம்னா, நாமளும் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அவர்களுடைய டிசைன் ஃபிலாசபியை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு ஆராய்ஞ்சிட்டு நமக்கு என்ன தேவை, இந்த ஃபிலாசபி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து போகுமா, இதை நம்மளால செய்ய முடியுமா, இந்த மாதிரியான பல அனலைசிஸுக்கு பிறகு நாம் வந்து ஒரு இன்ஜினை உருவாக்கி ஒரு ராக்கெட்டை கட்டமைச்சு நம்ம செலுத்துகிறோம். ஆனால் சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, டைரெக்டாக டிசைன்ஸையே வந்து திருடிட்டு அதில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை செய்து பிறகு வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. இதனால் சைனாவால் எளிதில், அவர்களுக்கு மேன் பவர் அதிகம், டிசைன் ஆல்ரெடி அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எளிதில் அவர்களால் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை உருவாக்க முடியும். ஆனால் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாலுமே ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் போது தான் அந்த பொருளில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அந்த நெகட்டிவ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்மளால் ஆலோசிக்க முடியும். வெறும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே பண்ணும்போது இதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றது நமக்கே தெரியாது. சொல்லப்போனால் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் அளவுக்கு தரத்தில் இருக்குமா அப்படின்றதும் கேள்விக்குறி. இதனால தான் சீனாவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையுமே குறைவானது. சைனீஸ் மிலிட்டரி வந்து ஒரு பேப்பர் டிராகன் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணமே இதுதான். ஆபரேஷன் சிந்தூர்லயே நம்ம பார்த்தோம். அதனால தான் நம்ம கூட ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரிஜினலா சைனா மேடான். நிச்சயமா ஆபரேஷன் சிந்தூர்ல கூட பார்த்தோம் அவர்களுடைய வெப்பன்ஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டுச்சு அப்படின்னு. நிச்சயமா அவர்களுடைய வெப்பன்ஸ் வந்து ஓரளவு பவர்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். அதை இயக்குனவங்களோட அந்த எக்ஸ்பர்டைஸையும் நாம நிச்சயமா கேள்வி கேட்கணும். அதே நேரம் சைனாவை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நாடாக ப்ரொஜெக்ட் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான். கண்டிப்பா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மூன் ரேஸ் யார் வந்து நிலாவை ஆக்கிரமிக்க போறோம், காலனைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற போட்டியில இந்தியா எந்த இடத்துல இருக்கு? இந்தியா அப்படின்றது தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ரேஸில் ரொம்பவுமே ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாடு தான் ஸ்பேஸில் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று USA. சோவியத் யூனியன் ரஷ்யாவாக பிரேக் டவுன் ஆன பிறகு அவர்களுடைய இந்த ஸ்பேஸ் கெப்பாசிட்டி அப்படின்றது கணிசமாக குறைச்சிருச்சு. ஆனால் நம்ம பார்த்தோம் சைனா வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிச்சு. தற்போது சைனா வந்து விண்வெளிக்கு அவர்களுடைய விண்வெளி வீரர்களையும் அனுப்புகிறாங்க. அவர்கள் சொந்தமாக ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கான்னா இந்தியா தான் இருக்குது. அதாவது US, சைனா, அடுத்தது பார்த்தா இந்தியா இருக்குது. எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்கள்லேயே காம்ப்ளெக்ஸான மிஷன்ஸை வந்து இந்தியா சாதிச்சு காட்டியிருக்கு. உதாரணத்திற்கு சீனாவாலேயே முடியாத காரியம் அப்படின்னு கருதப்பட்ட இந்த நிலவினுடைய தென் துருவ பகுதி, அந்த இடத்துக்கு ரோவரை அனுப்பின நாடு, சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் செய்து ரோவரை அனுப்பி அந்த இடத்துல ஆராய்ச்சிகளை செய்த நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்தியா அதோடு நிற்கலை. இந்தியா அடுத்ததாக ககன்யான் திட்டம் மூலமாக விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்புறதுக்கு திட்டம் தயாராகிட்டு இருக்கு. ககன்யான் 4 மூலமாக 2027 இந்தியா நிச்சயமாக விண்வெளி வீரர்களை அனுப்ப போகுது அப்படின்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு.
அதோடவும் இந்தியா நிற்கலை. அடுத்ததாக பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்ற பேரில் விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கவும் இந்தியா வந்து திட்டங்களை வந்து தயார்படுத்திட்டு வருது. அதோடவும் இந்தியா நிற்கலை. அடுத்ததாக அவர்கள் நிலவில் நம்முடைய இந்திய வீரர்களை தரை இறக்குவது தான் நம்முடைய நோக்கமாக, இறுதி நோக்கமாக நம்ம பார்க்க முடியும். இது வெறும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அணு உலையை வந்து கட்டமைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மட்டும் நம்ம இந்த மூன் எக்ஸ்பெடிஷனை வந்து பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம் இந்த பூமியில் எக்கச்சக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம எடுக்கும்போது அதன் மூலமாக பல சைடு எஃபெக்ட்ஸையும் இந்த மனித சமூகமும் பிற உயிர்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பொல்யூஷன். அதே நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிலவிலையோ அல்லது செவ்வாய் கிரகத்திலையோ நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை எடுக்கிறதுனால அங்கே எந்த உயிர்களும் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஏன்னா அங்கே உயிர்களே கிடையாது. அதனால தான் நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் எப்படியாவது காலனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏவும் சைனாவும் துடிக்கிறாங்க. இந்தியாவும் வேகமாக தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதில் வந்து ஒரு ஃபோர் ரன்னராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்தியா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இஸ்ரோவனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நாராயணன் அவர்கள் பட்டியலிட்டார். எதெல்லாம் நம்ம நம்பர் 1 இருக்கோம் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது அவர் பல விஷயம் சொன்னார். குறிப்பாக முதல் முறையாக இந்த உலகத்திலேயே ஒரே ராக்கெட்டில் லான்ச்சரில் 100 சேட்டலைட் அனுப்பின நாடு இந்தியா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தை எக்ஸ்பெடிஷன் பண்ணக்கூடிய முதல் முயற்சியிலேயே சக்ஸஸ் ஆன ஒரே ஒரு நாடு இந்தியா தான். நீங்கள் சொன்ன மாதிரி சதர்ன் போலில் வந்து போய் லேண்ட் பண்ண நாடாக இந்தியா இருக்குது. இப்படி விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா வந்து மிக வேகமாக முன்னேறி கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் கடைசி 10 ஆண்டுகளில் இந்தியா வந்து சாதித்த சாதனை வந்து குறிப்பாக ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் வந்து நம்ம மறந்துட முடியாது. ஏன்னா அதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ஆபரேஷன் சக்தின்ற பேரில் ஆன்டி சேட்டலைட் வெப்பனை வந்து நம்ம முதல் முறையாக பரிசோதனை செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ என்னதான் இருந்தாலும் சீனாவும் அமெரிக்காவும் எண்ணக்கூடிய அந்த காலனைசேஷன் இந்தியா ஒருபோதும் பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு வரலாறுமே சொல்லியிருக்கு. உலகத்தில் எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிக்காத ஒரே இனம் அப்படிங்கிறது நம்ம பாரத இனம் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ராஜராஜ சோழன் கூட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய நாட்டை ஆக்கிரமிக்கலை, அங்கே இருக்கிறவங்களே தான் ராஜாவாக ஆக்கி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வணிக ரீதியான உறவு வைத்து கொண்டாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அடிமைப்படுத்தலை. நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை பின்பற்ற வைத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலுடன். இது போன்ற பல தகவல்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இணைப்பில் இணைந்த வெங்கட் மற்றும் அபினவுக்கு நன்றி. நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.